சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்ன நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே உங்களையும் என்னையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகும்படி அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1912வது காலை மன்னா நிகழ்ச்சியில மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களை தேவன் 1000 மடங்கு உயர்த்தும்படியாக ஜெபம் பண்ணுவோம். தேவன் அற்புதங்களை செய்வாராக. இந்த 1912வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்பதே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே இந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சபை என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா புத்தகம் 56ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே பின்பகுதியிலே இந்த வார்த்தை இருக்கிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் தேவனுக்கு அது ஜெப வீடாக கருதப்படுகிறது. அப்ப ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சொல்ல என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு அப்படின்னா அங்கே ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம்தான் ஜெப வீடு. அதான் அதே அதிகாரத்தில் 56 ஏசாயா 56:7 சொல்லப்பட்டிருக்கு, நான் என் பசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்ப ஜெப வீட்டில் வந்து ஆண்டவர் என்ன செய்றார்னா நம்மளை மகிழ பண்ணுகிறார். அப்ப ஜெபிக்கிற ஒருவன் மகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. நம்ம சபையில வந்து சபையில ஆராதிக்கிறது வேறு, ஆனா ஜெபிக்கிறது வேறு. அல்லேலூயா. ஆண்டவரை வாரத்தின் முதலாவது நாளிலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். மற்ற நாட்களில் பார்க்கும்போது அங்கே வந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக, சொந்த அவசியங்களுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக, நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய வியாபாரத்திற்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, பல்வேறுபட்ட காரியங்களுக்காக நம்ம சபையில வந்து ஜெபிக்கிற போய்தான் அந்த இடம் ஒரு ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி கர்த்தரே சொல்கிறார். அல்லேலூயா. அவர்களை ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். எல்லா ஜனங்களுக்கும் என் வீடு ஜெப வீடு. அப்போ தேவனுடைய சபை என்பது ஒரு ஜெப வீடு என்பது பொருளாகும். எனவே அந்த சபையில வந்து நீங்கள் நானும் ஜெபிக்கணும். பைபிள்ல அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அங்கே அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அதிசயங்கள் நடந்திருக்கு. இந்த காலை மன்ன நேராகி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா, ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமா, உங்க ஊழியத்தில ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா, நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையை ஒரு ஜெப வீடாக எண்ணி அங்கே போய் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை மகிழ பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. நம்ம ஆண்டவர் நம்ம எல்லா திருச்சபைகளும் ஜெபிக்க ஒரு வீடு. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்பமெல்லாம் சபைக்கு போகிறோமோ அப்பமெல்லாம் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணிவிட்டு தான் மற்ற காரியங்கள். அல்லேலூயா. பேதுரு யோவான் பாருங்க, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் உள்ள போயிருக்காங்க. அங்கே ஆலயத்தில் அநேக வாசல்கள் இருக்கும். அங்கே அலங்கார வாசல் யார் இருந்தா, அங்க ஒரு பிறவி சப்பானி அங்க இருந்தான். அவன் சபைக்கு முன்னதான் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாம இருந்தான். பாருங்க எத்தனை வருஷம் இருந்தான்னு தெரியாது. அத்தனை வருஷமா சபையின் வாசல ஜெப வீட்டு வாசல உட்கார்ந்து அவனுக்குரிய காரணம் ஏதாவது பைசா கொடுக்க மாட்டாங்க. அதான் பார்த்துருந்தான். தனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லி பார்க்கல. ஆனா ஜெப வேலையாகிய பத்திலா. அப்ப நம்ம சபையை ஒரு ஜெப வீடாக எண்ண வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சபையும் அது ஒரு ஜெப வீடு, ஜெபிக்கிற வீடு. ஜெபிக்கிற வீட்டுல அற்புதங்கள் நடக்கும், ஜெப வீட்டுல அதிசயங்கள் நடக்கும். எந்த இடத்துல ஜெபிக்கிறோமோ அங்கே ஆண்டவர் இறங்கி வந்துடுறார். எங்கே நாமத்துல 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே இயேசு வந்துடுறார்.
அல்லேலூயா. அப்புறம் ஆண்டு எல்லா திருச்சபையிலும் பார்த்து சொல்றாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப அந்த ஜெப வீட்டுல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவார். எப்பொழுது நீங்க சபையில வந்து ஜெபிக்கும் போது அது ஜெப வீடாக மாறுகிறது. அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்திற்கு ஜெபித்தாலும் ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிற இடம் ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டுக்கு வாங்க, ஒவ்வொரு நாளும் வாங்க, தினந்தோறும் வாங்க, 2 பேர் வாங்க, 3 பேர் வாங்க, அதுக்கு கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அங்கே வந்து விடுவார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரியா? ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நான் துதிக்கிறேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்கிறேன். அந்த ஜெப வீட்டு எல்லா மக்களும் வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. எல்லாரும் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு ஜெப வீட்டில் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.